நிறைய பேருக்கு கத்திரிக்காய் பொரியல் செஞ்சு கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க, பிடிக்கல, நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்களுக்குலாம் கத்திரிக்காய் ஃப்ரை செஞ்சு கொடுங்களேன், சூப்பராக சாப்பிட்ருவாங்க. இன்னும் கொஞ்சம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கலாமா? பிஞ்சு கத்திரிக்காவாக வாங்கிக்கோங்க. அதை நல்லா அகலமாக பெருசாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. தனி மிளகாய் தூள், மஞ்சத்தூள், உப்பு, கரம் மசாலா, குழம்பு மிளகாய் தூள், இது கூட தக்காளி சாறு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் மிக்ஸ் பண்ணுற பாருங்கள், ஒரு பீஸாக எடுத்து ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பூசிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு தோசைக்கல்லை வச்சு வறுத்து எடுத்திங்கன்னா ஆஹா, சூப்பரான கத்தரிக்காய் வறுவல் ரெடி ஆகிடும். வேண்டவே வேண்டாம், சாப்பிடவே மாட்டேன்னு அடம் பிடிச்சவங்க கூட இன்னும் 2 பீஸ் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணுங்களேன், சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள்.